ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங், அதாவது ஒரு வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி விலாக் அப்லோட் பண்ணி. அது வந்து ஏன் விலாக் அப்லோட் பண்ணல அப்படின்னாக்கா, உங்களுக்கே தெரியும் ரீசனாக எனக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு இல்லையா, அடுத்து வந்து ஷஹீலுக்கு வந்துச்சு. அதே மாதிரியே வந்துட்டு எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் டவுன் ஃபீல். இந்த டைமில் பார்த்திங்கன்னா விலாக் எடுக்கிற மெயின்டும் இல்லை, அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற ஒரு மெயின் செட்டே இல்லை. வீடியோ எடுக்கிறது ஒரு பங்கு அப்படின்னாக்கா, அதை உட்காந்து எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறது அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் பண்ணுறதுக்கு மெயின் செட்டே இல்லாமல் அப்படியே டல்லாக டவுனாகவே போயிடுச்சு இத்தனை நாளும். ஓகே, திரும்பியும் ரிஃப்ரெஷ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டே இல்லை ஈவினிங்லேருந்து இந்த விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஊதெல்லாம் போட்டு பாட்பூரிஸ்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வீடியே மனன்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நல்லா ஊதெல்லாமே போட்டு வீடே பார்த்திங்கன்னா புகைமயமாக இருக்குது, நல்ல நறுமணமாகவும் இருக்குது. ஸோ குட்டீஸ் எல்லாமே அந்த புகையை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஈவினிங் ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு செய்யலாம் அப்படின்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளார போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வந்துடலாம். இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொடிச்சு எடுத்து வந்துடலாம். ஸோ எல்லா ப்ரெட் பீஸையுமே உள்ளே வந்து பிச்சு போட்டேன். அதில் வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ ஒரு பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி நம்ம வந்து அதில் சேர்த்துலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி வெங்காயம் நம்ம வந்து இந்த ப்ரெட்டு அரைக்கிறோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். ரேண்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொடிசாக கட் பண்ணிலாம் போடணுன்ட்டு இல்லை, நம்ம அரைக்கத்தான் போகிறோம். பச்சை மிளகா வந்து உங்கள் பச்சை மிளகா எவ்வளோ காரமாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து எனக்கு பச்சை மிளகா காரமே இல்லை, அதனால் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைச்சது அப்படியே வந்து நம்ம ஒரு பவுலுக்குள்ளார சேர்த்துடலாம். இது கூட நம்ம இன்னொரு பாதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உதிர்த்து சேர்த்துக்குவோம். இப்போது வந்துட்டு ஒரு பூண்டு அப்படியே எடுத்து தோலோடு நல்லா தட்டி இது கூட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக வேணும்னா தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு கடாயிலையோ ஆயில் கொஞ்சமாக ஊற்றி ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு, இந்த ஷேப்புன்னு இல்லை, நம்ம வந்து பகோடாவுக்கு அப்படியே உதிர்த்து விட்டு பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா எல்லா சைடுமே வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து செவந்ததும் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா எல்லா சைடுமே வந்து செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம்.
ஈவினிங் டைமில் ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டு பகோடா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு சைட்லாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, செஞ்சு வச்சுட்டு சூடாக ஒரு கப் டீயோ இல்லை காஃபியோ வச்சுட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து டீயோடு தான் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட போகிறோம். ஷகிலுக்கு மட்டும் பால் எடுத்துக்கிட்டேன். 2 பேட்சாக நான் வந்துட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அது ஒரு சைடில் இருக்குது. ஸோ டீயுமே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயுமே போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ஹபி வந்து ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே குஷியாகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பகோடா இல்லை ஆனியன் வடை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ரெடி ஆகுது பாருங்கள் டேபிள் எல்லாம். டீ எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ எல்லோரும் அதுக்காக வெயிட்டிங். ஈவினிங் டைமுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு வந்து ஒரு 6 பீஸ் இருந்துச்சுன்னா போதும். மற்றது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் வந்துட்டு ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு அதோட வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு வியாழக்கிழமை இரவு அப்படின்னாலே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்துடும் இல்லையா. அப்போங்க வந்து நாளைக்கு ஆஃபீஸ் லீவு தான் அப்படிங்கிறனால வெளியில் தான் போவோம் மேக்ஸிமம். அதனால் பார்த்திங்கன்னா வெளில போகலாம், ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து 2 days கூட வச்சுருக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா கெட்டு போகாது. ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ரெட் பகோடாவோட சேர்த்து அப்படியே வந்து டீயை குடிக்கும்போது செம்ம எம்மியாக இருந்துச்சு. அட்டிப்புளியான ஸ்நாக்ஸ், அதோட சூப்பரான ஒரு டீ. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக இஞ்சி எல்லாமே தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை கிளம்ப சொல்லிட்டீங்க பாருங்கள். நீங்கள் தானே கிளம்ப சொன்னீங்க. கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்புறம் மவுண்டன்லேருந்து கனவுல இருக்கீங்களா? எந்திரிங்க, நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன், கிளம்பிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல ஸ்கூலுக்கு போக போறோம். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எங்க போறோம்னு சொல்லிட்டு எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எங்கயோ இது ஒரு மால், ஹேரா மாலா. இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு காட்டணும்னா வாவ், ஆண்ட்லஸ் மாலா. ஆண்ட்லஸ்னா பல தாண்டில போணும். இது என்ன ஹேரா மாலா? ஹேரா மால் கிடையாது. என்ன மால்? அப்புறம் இக்கியா ஷோரூம் வந்திருக்கோம். இக்கியா ஷோரூம்க்கா? ஏன் இப்போ வந்திருக்கீங்க? அப்படியே ஒரு வாக்கிங் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோமா? ஒன்றும் வேணாம் போங்க, நாளைக்கு வருவோம் இக்கியா ஷோரூம். ஓகேவா? ஏண்டா இன்னைக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு டைம். இதுக்கு மேல எங்களால அங்க நிக்க கூட்டமா இருக்கும். சரி ஓகே, எங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. இக்கியா ஷோரூம் நாளைக்கு வரலாம். இப்போ நம்ம எங்கே போகலை. ஆக்சுவலி இங்கே இக்கியாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. நம்ம வந்து ஆனால் இக்கியா இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாக வரலாம் அப்படின்ட்டு. இனி வந்து டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆகுது. இதுக்கு மேலே வந்து அங்கே போய்ட்டு நம்மளால் எதையும் பார்க்க முடியாது. ஓகே, நாளைக்கு வரலாம் ஈவினிங் போல் அப்படி சொல்லியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்படிதானே? ஆமா, இப்போ நம்ம எங்கன்னா ஜித்தா பார்க்குக்கு போயிட்டு இருக்கோம். ஜித்தா பார்க் எங்க இருக்கு? அது ஜித்தா பார்க்குங்கிறது ஒரு இதுதான். என்னங்க எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறீங்க? எங்களுக்கு எங்கேயும் வேணாம், எங்க வேற எங்கேயாவது எங்க என்டர்டைன்மெண்ட் மால்டா. இது ஒரு மால்டா, ஃபேமஸான மால். வா, நான் வரல. அந்த கடை இருக்குடா, பாண்டா இது ஏதோ ஒரு கடை இருக்கு, அங்க போயிட்டு ப்ளீஸ். நாளைக்கு எதுவா இருந்தாலும் வருவோம்.
முடியாது. நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கெல்லாம் வேண்டாம். ஆனால் கலர் சூப்பராக இருக்கு. இவ்வளோ பெரிய மாலை சுற்றி பார்க்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? சும்மா போயிட்டு உள்ளார ஒரு 2 கடையை பார்த்துட்டு வந்துடும். பார்க்கிங் இங்கே பாரு. அதுக்கு தான் வேணான்னு சொன்னேன். பட் வேணாம்னாலும் வேணும்னு கூட்டிகிட்டு போகிறேன் நிற்கிறீங்க. ம், இக்கியா வந்து உள்ளே போய் பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கும்போதே இக்கியா வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, மெயின் செட்டும் இல்லை. அதனால் வந்து நாளைக்கு போகலாம் சொல்லியாச்சு. ஆனால் பட் பக்கத்துலேயே தான் வந்து ஜித்தா பார்க் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இத்தனை நாள் போனதெல்லாம் என்னடா மால், ஸோ இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். யாராவது இன்னும் ஜித்தா பார்க்குக்கு போகாமல் ஜித்தாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மால் வந்து ட்ரை பண்ணுங்கள். சாரி, இந்த மாலுக்கு வாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. இன்னும் ஷாப் எல்லாமே பெருசாக ஓப்பன் ஆகலை. பட் வந்து அங்கே உள்ள இன்வால்மெண்ட் நல்லா இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இன்வால்மெண்ட் தான் சொல்லப்போனால் ரொம்ப நாங்கள் லைக் பண்ணது. இந்த இடத்துல இருந்து தான் நான் ரீல்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதை மதினான்னு நினச்சிக்கிட்டாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இது வந்து ஜித்தா பார்க் இது. ஸோ இங்கேயுமே வந்து இந்த மாதிரி அந்த கொடை விரிகிற மாதிரி ஒரு செட்டிங் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதில் நடந்து வந்து ரீல்ஸ் எடுக்கலாம், ஸோ வீடியோஸ் எடுக்கலாம். அடுத்து இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது இதை கடந்து நம்ம போனோம் அப்படின்னா மால். ஸோ அதுக்கு வெளியில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளை டைமிங் வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்துச்சு இந்த இடம். அங்கங்கே வந்து சிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் பாருங்கள். மியூசிக் வந்து 1 ஹவருக்கு 1 டைம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனி டைம் வந்து இந்த மாதிரி லைட்டிங்கோட வாட்டர் ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் மியூசிக் வந்து ஒரு 1 ஹவருக்கு 1 டைம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எப்போதும் ஒரே மாதிரி மாலுக்கு போகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாக்கா, ஸோ இந்த நாள் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. இது ஒரு பழைய காலத்து ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு லுக் தான் இருந்துச்சு. அதாவது ஒரு அரண்மனைக்குள்ளே இருக்கும் இல்லையா, நிறைய தூண்களோட ஒரு ஸ்பேஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் ஷாப் எல்லாமே ஓப்பன் பண்ணி வந்தோம் அப்படின்னாக்கா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது வரைக்கும் நம்ம மால்னு உள்ளுக்குள்ளே தானே போய் நின்றுருக்கோம். இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. அந்த மியூசிக் தகுந்த மாதிரி அது ஓடுது பாரு. நல்லா இருக்குல்ல சகீர்? நல்லா இருக்கு, வேற நல்லா இருக்குல்ல? இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், சரியா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆடுறது பண்றாங்க. இந்த தண்ணியை காட்டலாம். இதெல்லாம் அங்கே நின்று
செம்ம. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு சரியான நேரத்துக்கு வந்து இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து அந்த தண்ணி மேஜ் ஆயிடுச்சு. தண்ணியோட மேஜ் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகி நல்லா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். டைமே நம்மள கவர்ந்துச்சு. ஆக்சுவலி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தது அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு, பட் ஆனால் முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் திடீர்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆமாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சர்ப்ரைஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதான் எனக்கு திடீர்னு உன்னை கூப்பிட்டு வந்தேன். சரி, சர்ப்ரைஸ் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே இந்த மால் வந்து நல்லா இருக்குது. இதேமாரி ஒரு இன்வால்மெண்ட், அதாவது ஓப்பன்லேயும் இருக்கலாம், உள்ளேயும் போயிருக்கலாம், அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் சகி இத்தனை நாள் நம்ம போனதுக்கு அரபு மாலை விட அரபு மாலாம் உள்ளுக்குள்ளே தானே இருந்தோம். இது நல்லா இருக்கு. எவ்வளோ பெருசு தெரியுமா இந்த இடத்துல மாலே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து மால்குள்ளே வந்தாச்சு. மால்குள்ளே நிறைய ஷாப் இருக்கும். இங்கே வந்துட்டு மேக்ஸ் இருக்குது, சென்டர் பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோம் சென்டர் இருக்குது. சரி, ஹோம் சென்டருக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. கொஞ்ச நேரம் இங்கே வந்து சிட்டிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோம் சென்டருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஹோம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சு. உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே கொஞ்சம் நேரம் கால் ஆற்றிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். அடுத்து வந்து இந்த விளாக்லேயே நான் வந்து ஹோம் சென்டர் போனதை காமிச்சோம் அப்படின்னு ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கே வந்து ஹோம் சென்டர் போன அந்த விளாக் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிச்சயமாலுமே ஹோம் சென்டர் வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி திங்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் என்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய விளாக்ஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.